விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான், உறங்கவில்லை. விதைகளும் உறங்கவில்லை, முளைத்துக் கொண்டே இருக்கிறது. விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கே. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒன்று விழ 9 அல்ல, ஒன்று விழ நாம் 100 எழுவோம். விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம். எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம். இந்த இதை லிங்குவிஸ்டிக்கா பிரிக்காம சாதியவாதியா பிரிக்கிறது, சாதிய ரீதியாக. இப்ப கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம்னா அதை வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸோட பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஒரு பிளான். இந்த பிளான்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆந்திரா நிலங்களை கொஞ்சம் இந்த பக்கம், தமிழ்நாடு நிலங்களை கொஞ்சம் அந்த பக்கம்னு சொல்லி போட்டு கொடுத்து, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு இப்ப இருக்கிற அந்த மேப்பை ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து தமிழர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு இடங்களை உருவாக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு தான் நீங்க நல்லா கவனிங்க, ஆந்திராவுடைய இந்த சிட்டி பிளானிங் இருக்குல்ல, புது புது சிட்டிஸ், அமராவதி இந்த மாதிரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதிகளில் அதிகமா வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீ சிட்டின்னு சொல்லி ஒரு ஒரு நகர் பிளானிங்கை வந்து கொண்டு வர போறாங்க. அதுமே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மனசுல வச்சு அவர் கூட சொல்லியிருக்காரு. இப்ப இது மனசுல வச்சு கொண்டு வராங்க. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அப்ப ஒரு இன்னொரு சிலர் இங்க இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஏஜென்ட்ஸ், சில தமிழ் தேசிய போர்வைகள் உட்காந்துட்டு இருக்காங்க சில பேர். அந்த பிஜேபி ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மொழி வழியில மாநிலங்களை பிரிச்சதை மறு வரையறை பண்ணணும். இது இப்பெல்லாம் பேசியிருக்காங்க, ஒரு ஆவணப்படமே எடுத்து விட்டு இருக்காங்க. மொழி வழியில மாநிலம் பிரிச்சதை மறு வரையறை செய்யணும்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான புரிதல்னு எனக்கு புரியல. எப்படி மறுவரையறை பண்ணுவீங்க? தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரே திரும்ப கொண்டு வருவீங்களா? இல்ல, மாற என்ன பண்ணுவீங்க? மொழி வழியில இருக்கிறத விட்டுவிட்டு மொழி வழியிலே இருக்கக்கூடாதான். அப்புறம் என்ன வழியில எடுப்பீங்க மாநிலங்களை? அப்ப இதோட பிளான் நம்மள வந்து உடச்சு விடுறது. இந்த உடச்சு விடும் பொழுது ஒரு சில பகுதிகளை எடுத்து ஆந்திராவுக்கு கொடுத்து விடுறது.